சென்னையில் பெருநகர காவல் ஆணையாளர் அவர்களை தமிழ்நாடு வணிகர் சங்கப் பேரவையின் மாநில தலைவர் திரு டைமண்ட் ராஜவெள்ளையன் அவர்கள் சந்தித்தார். எப்படியாவது கெடுக்கின்ற வகையில் சமூக வலைதளங்களில் சமூக விரோதிகள் சிலர் இந்த கால் டாக்ஸி நண்பர்களை தகாத வார்த்தையாக திட்டினதாக இந்த யூடியூப் சேனலு இதெல்லாம் இந்த சமூக வலைதளத்தில் இந்த செய்தியை பரப்பி என்னுடைய பேரை கெடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. இதனால் நைட்டு 2 மணி 3 மணி 1 மணிக்கெலாம் நாங்கள் இந்த திருப்பூர் அசோசியேஷன்லேருந்து பேசுகிறோம் அங்கேருந்து பேசுகிறோன்னு சொல்லி பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க என்ன. ஆகையால் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு காவல் ஆணையரை பார்த்து நாங்கள் புகார் கொடுத்துருக்கிறோம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக எந்த ஒரு கால் டாக்ஸி நண்பர்களையும் எந்த ஒரு நேரத்துலையும் நாங்கள் என்றைக்குமே அவதூறாக பேசவே மாட்டோம், பேச போகிறதும் கிடையாது, பேசவும் மாட்டோம். அவர்கள் எங்களுடைய நண்பர்கள். ஆகையால் இதுவரையில் அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து தருமாறு காவல்துறை ஆணையரிடம் கூறி மனுவும் கொடுத்துருக்குறோம். நாங்கள் என்ன பேசுகிறதா சொல்கிறாங்க, பாபா என்ன பேசுன்னு சொல்கிறாங்க, அது யார் அந்த நம்பர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவதூறானா அதாவது நான் அவங்கள தரக்குறைவாக திட்டினதாக ஒரு ஆடியோவை லிங்க் பண்ணி அதை செக் பண்ணி என்னுடைய படத்தை போட்டு அந்த படத்துக்கு கீழே என்னுடைய செல்ஃபோன் நம்பரையும் போட்டு உங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. உங்கள் பேரவை மெம்பரா சார்? அவங்கெல்லாம் உங்கள் பேரவை மெம்பர், அவங்க நடந்தவங்கலாம் இல்லை உங்கள் பேரவையில் இருக்காங்களா? கிடையாது. எங்கே இருக்காங்க? இருக்கிறாங்களா என்ன நமக்கு தெரியலங்க, அது காவல்துறை தான் கண்டுபிடிக்கிறது. இல்லை தெரியாத ஒருத்தர் பேசுறது என்னுடைய வாய்ஸ் தான் இந்த மாதிரி இருக்காதுல்ல. ஆனால் நான் பேசுகிறேன். உங்களுக்கு பாபு நீ எது கேட்குறியா? அப்படியா இருக்கு. அதனால இருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா தவறி ஒரு 6 மாத காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக இந்த 42வது வணிகர் காக்கும் வெள்ளையன் இளைய தலைமுறை எழுச்சி மாநாடு வச்சு பச்சைபாத்திரம் ஆப்போசிட் வெற்றிகரமாக நடந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 35,000 40,000 பேர் வந்தாங்க அந்த மாநாட்டுக்கு. வெளியூரில் அவங்களும் வந்தாங்க. என்னுடைய வளர்ச்சி கொடுக்காம சில பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வணிகர்களுக்கு பேரவைன்னு முதல்ல ஆரம்பிச்சது அவர் தானே? 1990 அதுக்கப்புறம் பல்வேறு சங்கங்கள் பிரிஞ்சு பல்வேறு சங்கங்கள் அதே இப்போ மாநாடு அதை வெற்றி மாநாடாக கொடுத்துட்டாங்க மக்கள். சரி, இப்போ கம்பெனி என்ன பண்ணிருக்கோம் இதுவரையில் நாங்கள் அந்த ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சோசியல் மீடியா எதில் போட்டிருக்காங்க? யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்கள் நைட்டு 1 மணி 2 மணி 3 மணிலாம் தொடர்ந்து 5 நாளாங்க ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா அவங்க நீங்கள் பேசலாமான்றாங்க. ஏன்னா நான் பேசுகிறேங்க, அது ஆடியோ தாங்க, ஆடியோ செட் பண்ணி விட்டுருந்தாங்க. அது நான் காவல்துறை சொல்கிறேன்னா அதெல்லாம் தெரியாதுங்க, கண்டுபிடிச்சி ஏன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க, திருப்பூர்லேருந்து ராஜீவ்குமார் ஒருத்தர் பேசுகிறாங்க. இன்றைக்கி காலையிலங்க விடியகாலில் 1:45 மணிக்குங்க என்னுடைய ஃபோனை வேணால் பாருங்கள். 1:45 மணிக்கு மனோகரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாருங்க. இப்படி பேசலாமா அப்படின்றாருங்க. ஏன்னா நான் அப்படி பேசலை, நாங்கள் காவல்துறையிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னா இது பரிசு அப்புறம் கொடுக்கன்றாரு. இதெல்லாம் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் கேட்டால் நீங்கள் வளர்ந்து போகிற தலைவரில் இப்பெல்லாம் உங்களுக்கு வரதான் செய்கின்றார் ஒருத்தர். இல்லாமல் பதில்